सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। உத்தமம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 9வது புக்ல இருக்கிற அமிர்தவச்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துடைய ஆரம்பத்துல இருக்கிற இந்த வரியை பார்க்க போறோம். நம்ம அதை எடுத்து கற்றுக்கலாம். 9வது புத்தகத்துல ஆரம்பத்துல இருக்கிற அந்த லைன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பக்க எண் வந்து 2. விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி த ஏவ தீராஹ. விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தே ஏவ தீராஹ. விகார ஹேதோ, விகாரம் என்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றம் அர்த்தம். விகார ஹேதோ அதாவது விகாரம்னா மாற்றம், ஹேதுன்னா காரணம். அதாவது அங்கே மாற்றங்கள் அடைகிறதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருந்தாலும், சதி இருந்த போதிலும் அங்கே வந்து விகார ஹேது மாற்றம் அடைகிறதுக்கு நிறைய காரணங்கள் இங்க இருக்கு. விக்ரியந்தே, விக்ரியந்தன்னா மாறுபாடுன்னு அர்த்தம். விகார ஹேதோ சதி விக்ரியந்தே, அது மாற்றம் அடைவதற்கான நிறைய வழிமுறைகள், நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன, மாறுபடுகின்றன என்று கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி வந்து செயல்குள்ள பார்க்கும் பொழுது நம்ம செயல்குள்ள இருக்கிற வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இருக்கிற வார்த்தை வந்து நம்ம இங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே எப்படி அப்படி வரும்னா, மாற்றம் அடைவதற்கான நிறைய காரணங்கள் இருக்கு, மாற்றம் அடையுது, அப்படிதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, மனமாற்றத்திற்கான காரணம் இருந்த போதிலும் எவர்களுடைய மனம் மாறுபடவில்லையோ மாறுபடவில்லை என்று கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க விக்ரியத்தில மாறுபடுகின்றன கொடுத்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வார்த்தை வந்து நம்ம இங்க சேர்க்கணும்னு அர்த்தம். எதிர்மறையா மாத்துறதுக்கு நம்ம ந சேர்க்கணும் இல்லைங்களா? அந்த ந எங்க இருக்குன்னு பாருங்க. பாருங்க, கீழே கொடுத்திருக்கேன். ஏஷாம் ந சேதாம்சின்னு கொடுத்திருக்கேன். ஆக்சுவலி நங்கிறது வந்து அங்கே வரணும். விகார ஹேதோ சதி ந விக்ரியந்தே, அந்த நங்கிறது என்ன செய்யணும், அந்த வேர்புக்கு முன்னால நீங்க போடணும். விகார ஹேதோ சதி ந விக்ரியந்தே. அப்போ மாற்றம் அடைவதற்கான மிகப்பெரிய காரணங்கள், மிக நிறைய காரணங்கள் இருந்தாலும் என்ன செய்வதில்லை, மாற்றம் அடைவதில்லை. யாருக்கு? ஏஷாம் சேதாம்சி தே ஏவ தீராஹாம். அதாவது சாமானிய மக்களுடைய மனம், சித்தம், சித் என்கிறதா அங்க சேதம்னு கொடுத்திருக்காங்க. சேதாம்சி என்ன மனங்கள் அர்த்தம், பகுவச்சனம். இது வந்து என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? பாலகாஹா அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. கண்டிப்பா இது வந்து நீங்க வந்து போக போக வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எப்படி, இது ஏன் வந்து சேதாம்சின்னு வருது என்கிறதுலாம் உங்களுக்கு வந்து இனிமே புரியும். இப்போதைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப பிகினிங் லெவல்ல படிக்கிறதுனால நம்ம இதை பத்தி இப்ப யோசிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க வந்து சேதாம்சிங்கிறது வந்து சித்தம், அந்த சித்தம்ங்கிறது வந்து மனம், அந்த மனம்ங்கிற வார்த்தையில இருந்தா இந்த சேதாம்சிங்கிற வார்த்தை வந்திருக்குங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க போதும். அப்போ யாருடைய மனங்கள் மாற்றம் அடைவது, விகார ஹேதோ சதி அதாவது மாற்றம் அடைவதற்கான காரணங்கள் இருந்த போதிலும் ந விக்ரியந்தே மாறுபடவில்லையோ தேவ தீராக, அங்க தேன் இருக்கு. ஆக்சுவலி வந்து அங்க புக்லயே அப்படிதான் இருக்கு, தேவன்னு வரணும். ஓகேங்களா? தேவ தீராக, அவர்கள் தான் மிகவும் மிகவும் தைரியசாலிகள்னு அர்த்தம். விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தே ஏவ தீராக. சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ஏஷாம் சேதாம்சி, யாருடைய மனங்கள் விகார ஹேதோ சதி மாற்றம் அடைவதற்கான காரணங்கள் இருந்த போதிலும் ந விக்ரியந்தே, இந்த ந கொண்டு போய் அங்கே போடணும். ந விக்ரியந்தே மாற்றம் அடையாமல் இருக்கின்றனவோ தே ஏவ தீராக, அவர்கள்தான் தைரியசாலிகள் என்று சொல்லி 9வது புக்கில் இருக்கிற இதை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ வந்து பரீட்சைக்கு வந்து ரொம்ப தேர்வு நெருங்க வந்துட்டோம் இல்லைங்களா?
அந்த நெருங்க வரும்பொழுது நமக்கு பலவிதமான குழப்பங்கள் வரும். அதாவது என்னால கரெக்டா எழுத முடியுமா, நான் அப்படியே எழுதுனா நல்ல மார்க் வருமா, எனக்கு நல்ல மார்க் வருதுன்னா என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவினர்களோ இல்லைன்னா என்னுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்முடைய மனம் மாறுபட்டு என்ன ஆயிடுவோம், சரி இப்ப வேணாம், நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் நல்லா படிச்சுட்டு என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம்னு நினைப்போம். ஆனா 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னாலும் இதே நிலைமைதான் நமக்கு அப்பவும் இருக்கும். சோ அதனால இதுக்கு முன்னாலே அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க இல்லைங்களா, எப்படி சந்திக்தேபி காரிய வஸ்தூனி, அதாவது எந்த ஒரு செயல் நல்லா படிச்சிருந்தாலும் கூட நமக்கு ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா அதுல என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடியது இயல்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் என்ன செய்யணும், கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம எந்த விதமான மாற்றம் வர்றதுக்கான காரணங்கள் இருந்த போதிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மனத்தை மாற்றாம, மனத்துல இருக்கிற எண்ணத்தை மாற்றாம நம்ம என்ன செய்யணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு மாதம் அவ்வளவுதான் நம்ம இந்த பிரவேசங்கிற ஒரு நிலையை பூர்த்தி அடைய போறோம். சோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். சோ உண்மையிலேயே நாங்க எல்லாமே ரொம்ப தைரியசாலி தான். ஆனா இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சாச்சு, கிட்டத்தட்ட 4 மாதமா இந்த வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. அந்த 4 மாதமும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வகுப்பு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து அந்த வகுப்புகளை கேட்டுட்டு இருக்கோம். சோ அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும், வயம் தீராகா, நாமெல்லாம் ரொம்ப தைரியசாலிகள் தெரிஞ்சுக்கணும். சோ நம்மளுடைய பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, காரணங்கள் நிறைய இருந்தாலும் மனமாற்றத்திற்கு இருந்தாலும் மனம் மாறாமல் இருக்கின்றனவோ அவங்கதான் தைரியசாலின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எல்லாம் தைரியசாலிகள், இது அவ்வளவுதான். இது 9வது புக்ல இருக்கிற 2வது பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது புக்ல இருக்கிற 2வது பேஜ்ல பாருங்க, கடைசி இதுதான் நமக்கு கடைசியில இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா குணாஹா பூஜாஸ்தானம் குணிஷு நச்சலிங்கம் நச்சவயஹா. குணாஹா பூஜாஸ்தானம் குணிஷு நச்சலிங்கம் நச்சவயஹா. அதாவது குணாகன குணங்கள் அர்த்தம், பூஜாஸ்தானம் பூஜைக்கு தகுந்த, அது பூஜைக்கு தகுந்த ஒரு இடம் அர்த்தம். பூஜாஸ்தானம் பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு தகுந்த ஒரு இடம். குணிஷு நல்ல குணமுள்ளவர்கள், அதாவது நல்ல குணம் உள்ளவர்களுடைய குணங்களை தான் நம்ம என்ன செய்யணுமே நம்ம பார்ப்போம். அதான் நம்முடைய ஹிந்து தர்மம். நம்முடைய தார்மீகம் பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள் யார்கிட்ட இருந்தாலும் சரி அதை நம்ம போட்டுருவோம். அங்கே நம்ம என்ன செய்யறது இல்ல, நச்சலிங்கம் நச்சவயகா. நச்சலிங்கம் என்னது, அவர்கள் ஆண் பாலா இல்ல பெண் பாலா, ஆணா பெண்ணா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. நச்ச வயகா அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யறது கிடையாது, அவர்களுடைய வயதையும் நம்ம கணக்குல கொள்றது கிடையாது. எத்தனையோ உதாரணங்கள் நம்முடைய இந்து தர்மத்துல இதை பத்தி நல்லா அழகா சொல்லியிருக்காங்க, நிறைய எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்க இல்லையா. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுப்பிரமணியருடைய அப்பா சிவனாக இருந்த போதிலும் எப்போ ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் சிவனுக்கு தெரியலையோ உடனே அவர் தன்னுடைய மகன் சுப்பிரமணியனுக்கு முன்னாலும் அண்டியிட்டு என்ன செஞ்சாராம், அந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை அவர் கேட்டாராம். அப்போ அவர் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இல்லைங்களா. அதாவது முப்பெரும் தேவர்கள்ல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னு பார்த்தா சிவன். அவர் நினைச்சிருந்தாருன்னா எத்தனையோ சாதிச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு உதாரணமா திகழன்னு சொல்றதுக்காக வேண்டியே எங்க அறிவுகள், எங்க நல்ல குணங்கள் இருக்கோ அதை நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், கண்டிப்பா பூஜிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்கவே கூடாது என்கிறதுதான் ரொம்ப அழகா அந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இதேதான் பெரியவங்களும் சொல்றாங்க, பூஜிக்கக்கூடிய குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க ஆணா பெண்ணா இல்ல நம்மளோட பெரியவங்களா சின்னவங்களான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது என்கிறதுதான் இதனுடைய பொருள். இப்போ நம்ம 10 புக்ல இருக்கிற அந்த அமிர்த வச்சனம் நம்ம படிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அந்த 10
அமிர்த வச்சனம் வந்து ஒரு நோட்ல நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் பொழுது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரணும். அதனுடைய தமிழ் மீனிங் வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய லாங்குவேஜ்ல எழுத முடியும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்க வந்து அப்படியே எழுதலாம். புத்தகத்துல கொடுத்த மாதிரியே எழுதணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம 10வது புக்ல இருக்கிற அந்த இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தயா, சந்தின்னு சொல்றக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே படிச்சோம். என்னது? ஸ்வர சந்தி, வியஞ்சன சந்தி, விசர்க சந்தி, நிறைய வகைகள்னு படிச்சோம் இல்லைங்களா? அதுல வந்து ஸ்வர சந்தி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வியஞ்சன சந்தி, விசர்க சந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது நிலையில வந்து இன்னும் எலாபரேட்டா வந்து அதனுடைய சூத்திரங்களோட நீங்க படிப்பீங்க. எதுக்காக வந்து இந்த சந்தி வந்து இப்படி வருது, என்ன காரணத்துக்காக இப்படி வருதுங்கிறத நீங்க வந்து 3வது நிலையில வந்து நீங்க படிப்பீங்க. முதல் நிலையில வந்து ஒரு அறிமுகம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சமா தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து நிறைய வகைகள் இருக்கு. சோ இதெல்லாமே நீங்க என்ன செய்வீங்க? 3வது நிலையில சிக்ஷா என்று சொல்லக்கூடிய 3வது நிலையில நீங்க படிக்க போறீங்க. இப்போ ஸ்வரசந்திகளை பத்தி பார்க்கலாம். ஸ்வரசந்தி நம்ம ஏற்கனவே தெரியும். சவர்ண தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, பூர்வ ரூப சந்தி, எண்ணு சந்தி, யாந்தவாந்தா தேச சந்தி, பரரூப சந்தி, பிரகிருதி பாவகா. இங்க 2 சந்தி இருக்கு. தமிழ் புக்ல இல்ல, பட் ஆங்கில புத்தகத்துல இருக்குன்னு அதையும் கொடுத்துருக்கேன். பட் இதை பத்தி நீங்க வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, சவர்ண தீர்க்க சந்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லைங்களா? என்னது? ஆ பிளஸ் ஆ, அதோட இன்னொரு ஆ பிளஸ் ஆ சேர்ந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் மாற்றம் வரும் நம்ம படிச்சோம். அதே மாதிரி சவர்ண தீர்க்க சந்தி எப்படி முடிஞ்சுச்சு இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்த்தது என்னது? குணசந்தி. குணசந்திங்கிறது எப்படி? அதாவது ஆவோட உங்களுக்கு வந்து எந்த லெட்டர் சேரணும்னு சொன்னாங்க? இங்க ஆவோட நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லைங்களா? எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்ன வருங்கிறது நம்ம படிச்சோம். ஆவோட சேர்ந்துச்சுன்னா எப்படி வரும், ஆவோட ஊ சேர்ந்துச்சுன்னா எப்படி வரும்னு படிச்சோம். விருத்தி சந்திங்கிறது நம்ம என்ன படிச்சோம்? அதாவது ஆவோட ஏஐ சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், ஆவோட ஓ சேர்ந்துச்சுன்னா என்ன வருங்கிறது விருத்தி சந்தியில படிச்சோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ரூப சந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தி. இது வந்து நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குழப்பத்துல இருந்திருக்கும். இது என்னடா ஒரு புதுசா ஒரு சம்ஸ்கிருதமே இல்லாத ஒரு இது கொடுத்திருக்காங்களேன்னு நம்ம என்ன யோசிச்சிருப்போம். அந்த இடத்துல நம்ம யோசிச்சிருப்போம். சோ அதுதான் இப்போ நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? பூர்வ ரூப சந்தின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆவோட மற்ற மற்ற எழுத்துக்கள்லாம் சேர்ந்து, அதாவது முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்து ஆ இருக்கும். இரண்டாவது எழுத்தினுடைய, அதாவது 2வது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து வேற ஒரு வித்தியாசமா ஆவோட சேர்ந்துச்சு, அது சவர்ண தீர்க்க சந்தின்னு செஞ்சோம். ஆவோட இ சேர்ந்துச்சு, அதுக்கு வந்து குணசந்தின்னு சொன்னோம். ஆவோட ஏ சேர்ந்துச்சு, அது வந்து நம்ம ஏஐ சேர்ந்துச்சு, அது வந்து விருத்தி சந்தின்னு சொன்னோம். இந்த மாதிரி நிறைய சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஆவோட இல்லாம இப்படி எப்படி உள்டாவா திருப்பி போடுது. அதாவது ஏ வருது, முதல் வார்த்தையினுடைய கடைசியில ஏன்னு வருது. 2வது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஆ வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பூர்வ ரூப சந்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து எந்த உச்சரிப்புல இருக்கணும்? ஏ சவுண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அல்லது ஓ சவுண்ட்ல இருக்கணும். அதோட ஆ என்ற ஆ மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ என்கிற ஒரு உயிர் எழுத்து சேரும் பொழுது என்னவாகும் சொன்னா அந்த ஆ வந்து மறைஞ்சு இந்த ஒரு எஸ் சிம்பிள் பாருங்க. நம்ம ஆங்கிலத்துல எஸ்ன்னு போடுவோம் இல்லைங்களா? அந்த சிம்பிள் இங்க எழுதிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவக்கிரக சின்னம். அங்க அவக்கிரகன்னு எழுத்து மிஸ்டேக் இருக்கு, மன்னிக்கவும். கிரகம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கிரகம் அவக்கிரக சின்னம் இதுக்கு பேரு. அந்த எஸ்ஸுக்கு வந்து என்ன பேரு? அவக்கிரக சின்னம். இது என்னது இப்படி? ஒண்ணுமே இல்லைங்க. பொதுவா வந்து குறில் நெடில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? குறில் நெடில்னா குறிலுக்கு வந்து எத்தனை மாத்திரை நம்ம கல்வி படிச்சிருக்கோம், கல்வி அதாவது பள்ளிக்கூடங்கள்ல என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாத்திரை வந்து குறில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு மாத்திரை வந்து குறில். அப்போ நெடிலுக்கு வந்து எத்தனை மாத்திரை நம்ம படிச்சிருக்கோம்?
இரண்டு மாத்திரைகள், அதாவது இரண்டு நொடிப்பொழுதில் இருக்கின்ற கால அளவுகள் வந்து மாத்திரைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அ என்கிறது வந்து ஒரு மாத்திரையாகவும் ஆ என்கிறது வந்து இரண்டு மாத்திரையாகவும் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதோட இன்னும் ஒரு மாத்திரை சேர்த்து 3 மாத்திரையா மாத்துறது அந்த எஸ் சிம்பல். இது வந்து நம்ம பகவத்கீதையினுடைய நிறைய ஸ்லோகங்கள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இது அப்போ அந்த நேரத்துல நமக்கு என்ன உச்சரிப்பு அங்க கொடுக்கறதுன்னே தெரியாது இல்லைங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து என்ன பேரு? அவக்கிரக சின்னம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அவக்கிரக சின்னம். சின்னம்னா ஒரு சிம்பல்னு அர்த்தம். அவக்கிரகம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு போக போக என்ன எதுக்காக இந்த அவக்கிரகம்ங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போதைக்கு நம்ம என்ன யோசிக்கணும்? முதல் வாரத்தினுடைய கடைசி எழுத்து ஏ சவுண்டா இருக்கு. இரண்டாவது வாரத்தினுடைய முதல் எழுத்து வந்து ஆ லெட்டரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன யோசிக்கணும்? அங்க வந்து ஏ சவுண்டோட என்ன வந்துடும்? பிளஸ் ஒரு எஸ் சிம்பிள் வந்துடும். ஆனா ஆ என்கிறது மறைஞ்சிரும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி, அது ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து, முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்து வந்து ஓவா இருக்கு. இரண்டாவது வார்த்தையுடைய முதல் எழுத்து வந்து ஆவா இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஓ சவுண்ட் அப்படியே இருக்கும். ஆனா என்ன போயிடும்? ஆ என்கிற எழுத்து வந்து மறைஞ்சிரும். அதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? அந்த எஸ் என்கிற சிம்பல் நம்ம போடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப 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 உபயோகப்படுத்துகின்ற ஒரு சந்தி வந்து பூர்வரூப சந்தி. இப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து புரியறதுக்காக வேண்டி ஒரு சின்ன உதாரணங்கள் கொடுத்திருக்கேன். தே அத்திரன்னு ஒரு 2 வார்த்தை இருக்கு. தேங்கிறது என்னது? அவர்கள் தெரியும். அவர்கள் இங்கே. அப்ப தே பெரியங்க பாப்போம். இங்க பிரிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இத்து பிளஸ் ஆ. அப்ப இத்து பிளஸ் ஆ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடனே வந்து அந்த ஏ அப்படியே நிற்கும். அந்த ஆ வந்து என்ன சிம்பலா மாறும்? அந்த அவகிரக சின்னமா மாறிடும். அப்போ எப்படி வரும்? இத்து பிளஸ் ஏ தே, அவகிரக சின்னம் திர, தேத்ர. எப்படி சொல்லணும்? தேத்ர. அதாவது இந்த 2 மாத்திரையை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து ஒரு மாத்திரையா சொல்லணும். அவ்வளவுதான். தேத்ர. அதே மாதிரி கே பிளஸ் அபி. கேனா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? எவர்கள் நம்ம படிச்சிருக்கோம். அபின்னா அதுவும், அந்த என்கிற சவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இதையும் பிரிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இக்கு பிளஸ் ஏ, அதான் உங்களுக்கு கேன்னு மாறி இருக்கு. அப்ப ஏ பிளஸ் ஆ சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆ போய் என்ன சிம்பிள் வருது? எஸ் சிம்பிள் வருது. அந்த இக்கு பிளஸ் ஏ கே, அந்த எஸ் சிம்பிள் பி, கே பி. யாராவது அர்த்தம். கிரகே பிளஸ் அகம், கிரகேகம். தீரோ பிளஸ் அபி, தீரோபி. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஓ பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு, இங்க அவகிரக சின்னம் வருது, ஓ அப்படி நிக்குது, தீரோபி மாறுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நிறைய இங்க உங்களுக்கு உதாரணங்கள் கொடுத்திருக்கேன். நீலே பிளஸ் அம்பரே, நீலேம்பரே. கலாலயே பிளஸ் அபடத், கலாலயே படத். மாத்ரே பிளஸ் அர்ப்பிதம், மாத்ரேர்ப்பிதம். புருஷோ பிளஸ் அன்யஹ, புருஷோன்யஹ. ராமோ பிளஸ் அஹசத், ராமோஹசத். நகரே பிளஸ் அவசத், நகரே வசத். கிராமே பிளஸ் அஸ்தி, கிராமேஸ்தி. அந்தே பிளஸ் அபி, அந்தேபி. சோ இது வந்து பூர்வரூப சந்திக்கு வந்து உதாரணங்கள். நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த எஸ் சிம்பல் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பிரிச்சு நீங்க என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல கிளியாரிட்டி கிடைக்கும். எதுக்காக அப்ப வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும். அப்புறம் நம்ம பார்க்க போறது எணுசந்தி. எணுசந்தி. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அஆவோட சேர லெட்டர்ஸ் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அஆவோட லெட்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த எணுசந்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10வது புக்ல இருக்கு. 10வது புக்ல வந்து நமக்கு 6 மற்றும் 7ஆம் பக்கத்துல இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது இ இ உ உ ரு ரு. அதோட ஏதாவது அசவர்ண ஸ்வரஹா, அதாவது இ வரக்கூடாது, வேற ஏதாவது வரலாம். இ ஈயோட முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்து வந்து இன்னு இருக்குங்க.
ஓகேங்களா? இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து சமான ஸ்வரகா இருக்கக்கூடாது. அதான் அசவர்ண ஸ்வரகான்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அசவர்ண ஸ்வரகா, அதாவது ஒரே எழுத்தா இருக்கக்கூடாது. வேற ஏதாவது ஒண்ணு ஆ இருக்கலாம், இல்ல உ இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஈங்கிறது வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். அது யான்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி யா கிடையாது, ஈ. ஓகேங்களா? ஈங்கிறது ஒண்ணு செய்யணும். அதே மாதிரி ஊவோட பக்கத்துல வந்து அசவர்ண ஸ்வரகா வேற ஏதாவது ஒரு ஸ்வரம் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? உங்களுக்கு இவ்வு, அங்க வான்னு கொடுத்திருக்கேன் தெரியறதுக்காக வேண்டி ஆக்சுவலி இவ்வுங்கிறது உங்களுக்கு வரும். ஓட பக்கத்துல வந்து அசவர்ண ஸ்வரகா ஆ இருக்கலாம், ஈ இருக்கலாம், ஊ இருக்கலாம். ஆனா ரிது மட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இருங்கிறது ஒண்ணு வரும். அதே மாதிரி லுங்கிறதோட பக்கத்துல வந்து உங்களுக்கு அசவர்ண ஸ்வரகா, அதாவது இல்லே வராம வேற ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இல்லைங்கிறது வரும். இதுக்கு பேரு எணு சந்தி. என்ன சொல்றது? பேரு எணு சந்தி. நல்லா புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். முதல் வாரத்தினுடைய கடைசி எழுத்து வந்து ஈயா இருக்கலாம். ஆனா இரண்டாவது வாரத்தினுடைய முதல் எழுத்து வந்து ஈ தவிர்த்து வேற ஏதோ ஒரு உயிரெழுத்தா இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஈங்கிறது வரும். ஈங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, என்னது? யா மாதிரி வர அந்த பாதி லெட்டர். ஓகேங்களா? அது பார்த்துப்பாங்க. அதே மாதிரி முதல் வாரத்தினுடைய கடைசி எழுத்து உ, இரண்டாவது வாரத்தினுடைய முதல் எழுத்து வந்து உ இல்லாம வேற ஏதாவது இருக்கலாம். அதே மாதிரி முதல் வாரத்தினுடைய கடைசி எழுத்து வந்து ர, இரண்டாவது வாரத்தினுடைய முதல் எழுத்து வந்து ருவை தவிர்த்து மற்ற எதுனாலும் இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா இதுதா வரும். அதே மாதிரி லு என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தோட அதே எழுத்து இல்லாம வேற ஒரு லெட்டர் வந்து அடுத்த வார்த்தைக்கா வந்துச்சுன்னா அப்போ அங்க இல்லைங்கிற லெட்டர் வரும். ஆதேசான்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அதாவது அந்த இடத்த வந்து அது வந்து உட்காரும் சொல்றது, வேற எதுவும் இல்லை. சம்பந்தமே இல்லாம ஒரு யா வந்து அங்க உட்காருது இல்லைங்களா? அதான் ஆதேசகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் நீங்க சிக்ஷா வந்து ரொம்ப டீப்பா படிப்பீங்க. இப்போதைக்கு அந்த ஆதேசகங்கிறத நீங்க வந்து ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்க வேணாம். ஒரு புது எழுத்து வருது, அவ்வளவுதான். ஆதேசங்கிறது ஏதோ ஒரு புது எழுத்து மறுபடியும் வந்து உட்காருன்னு அர்த்தம். பாருங்க, இதி பிளஸ் அபி. இதி பிளஸ் அபி என்ன ஆகுது பாருங்க. இத்து பிளஸ் ஈ பிரிக்கிறேன் நான். தீங்கிறது இத்து பிளஸ் ஈயா பிரிக்கிறேன். அப்ப இ பிளஸ் ஆ என்ன ஆகுது? ஈயோட பாருங்க சமான ஸ்வரம் கிடையாது, ஆ வேற ஒரு ஸ்வரம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது? ஈ என்கிற இடத்துல ஈயா மாறுது. அந்த ஈ வந்து எப்படி மாறுது? யானாவில அந்த ஹாஃப் லெட்டரா மாறுது. அப்போ இந்த ஈ ஹாஃப் லெட்டரும் ஆவும் சேர்ந்து யாவா மாறுது, இத்தியபின்னு மாறுது. உங்களுக்கு அங்க போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி மது பிளஸ் இதம் மத்விதம், மத்விதம். இத்து பிளஸ் ஊ பிரிச்சிருக்கேன். ஊ பிளஸ் ஈ என்ன ஆகுது? ஊக்கு பதிலா என்ன? இவ்வு வரணும் இல்லைங்களா? அப்ப ஊ வந்து எப்படி மாறுது? இவ்வா. ஏதோ ஒரு புதுசா ஒரு லெட்டர் வந்து இங்க உட்காருது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஆதேசகன்னு சொல்றது. ஓகேங்களா? இவ்வு. அப்போ இவ்வு பிளஸ் இ வியா மாறுது. அப்போ மத்விதம். அதே மாதிரி மாத்ரு பிளஸ் அர்ச்சனம் மாத்ரச்சனம். லேக்ரஸ் ஆகிருதி லாக்கிருதின்னு வருது. சோ இதுதான் வந்து எணுசந்தியோட உதாரணங்கள். இன்னும் நீங்க வந்து வியாழக்கிழமை வகுப்புல வந்து நிறைய உதாரணங்கள் நீங்க படிப்பீங்க. இப்ப நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எணுசந்திக்கு வந்து நிறைய கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரதி பிளஸ் அவதத் பிரத்யவதத், நதி பிளஸ் அத்ர நத்யத்ர, நனு பிளஸ் அத்ர நன்வத்ர, சாது பிளஸ் இதம் சாத்விதம், பித்ரு பிளஸ் அம்சா பித்ரம்சா, भ्रातृ प्लस आह्वानम भ्रात्राह्वानम, जननी प्लस अवदत जनन्यवत जनन्यवदत. ஜனனிங்கிறது வரணும். இங்க ஜனனின்னு எழுத்து மிஸ்டேக் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஜனனி பிளஸ் அவதத் ஜனன்யவதத், அபி பிளஸ் அவதத் அப்பியவதத். இந்த மாதிரி உங்களுக்கு எணு சந்திக்கு உதாரணங்கள் கொடுத்திருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து என்னன்னா யாந்தவாந்தா தேச சந்தி. யாந்தவாந்தா தேச சந்தி இது வந்து இதோட நமக்கு வந்து சந்திங்கிற பாடம் முடியுது.
இது வந்து நமக்கு 10வது புக்ல இருக்கு. யாந்த வாந்தா தேச சந்தின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ஏ இருக்கணும். முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து என்ன இருக்கணும்? ஏ இருக்கணும். இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்வரம் இருக்கலாம். ஏதாவது ஒரு உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா ஐ என்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். ஐ என்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ஐ இருக்கு. இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்வரமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆய் என்கிற ஒரு எக்ஸ்ட்ராவா அங்க வந்து ஒண்ணு வந்து நிற்கும். அது உங்களுக்கு வார்த்தைகளை வரும்போது உங்களுக்கு புரியுங்க. அதே மாதிரி ஓ முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து வந்து ஓ என்கிற ஒரு சவுண்டோட முடிஞ்சிருக்கணும். இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்வரமா இருக்கலாம், ஏதாவது ஒரு உயிரெழுத்தா இருக்கலாம். அப்ப வரும் பொழுது அவ் என்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா அங்க வந்து நிற்கும். அதே மாதிரி முதல் வார்த்தையினுடைய கடைசி எழுத்து அவ் சவுண்ட்ல முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்வரமா இருந்துச்சுன்னா அங்க வந்து ஆவ் என்கிற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எழுத்து வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். பட் திருப்பி திருப்பி நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு உதாரணங்களோட நீங்க சேர்த்து பார்க்கணும். அப்படி எப்போ நீங்க வந்து உதாரணங்களோட சேர்த்து பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது புரியும். இப்போ இது வந்து ஜென்ரலா ஒரு ஸ்லைட்ல வச்சு நடத்தும் போது உங்களுக்கு அப்படி தோணுது. பட் இப்ப பார்ப்போம் நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி அந்த வார்த்தையில இருந்து இப்படி ஆகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஹரே பிளஸ் ஈக. ஹரே பிளஸ் ஈக. முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்துனது ரே இல்லைங்களா? அந்த ரேய பிரிங்க பார்ப்போம். இரு பிளஸ் ஏ இல்லைங்களா? அப்போ இரண்டாவது வார்த்தையுடைய முதல் எழுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்க ஏதாவது ஒரு ஸ்வரம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ அது ஈ வருது. அப்போ வரும்போது ஏ பிளஸ் இ என்ன ஆகுது? அங்க வந்து அந்த ஏ இடத்துல ஐங்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வருது. அதாவது எண்ண சந்திக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா புரியும். அப்போ இரு பிளஸ் ஆ ஹர, இ பிளஸ் இ ஹர ஈக, ஹர ஹர ஈகன்னு மாத்தீங்க பாருங்க. அதே மாதிரி நை பிளஸ் அகஹா. அது முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்து வந்து இன்னு பிளஸ் ஐ இல்லைங்களா? ஐ பிளஸ் ஆ சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஐயோட இடத்துல வந்து என்ன வந்து உட்காருது? ஆய் என்கிறது வந்து இங்க உட்காருது. அப்போ அங்க முதல்ல என்ன போட்டிருக்கோம்? இன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அங்க நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் கிடையாது, இன்னு. அது ஆக்சுவலி இன்னு பிளஸ் ஐ தான். இன்னு பிளஸ் ஆய் நாய். ஆல்ரெடி யா பிளஸ் ஆ வந்து என்ன இருக்கு? யான்னு ஆயிருது. இ பிளஸ் ஆ வந்து ய, நாயகஹா. நை பிளஸ் அக்கஹா நாயகஹா. அதே மாதிரிதான் விஷ்ணு பிளஸ் இஹ விஷ்ணவிஹ. விஷ்ணு பிளஸ் இஹ விஷ்ணு விஷ்ணவிஹ. இது இதே மாதிரிதான் பாருங்க. ஓ பிளஸ் இ அவ்வா வருது. அந்த அவ் வந்து இன்னு பிளஸ் ஆ நவ். அப்போ விஷ்ணவிஹன்னு வருது. ஓகேங்களா? பௌ பிளஸ் அகஹா பாவகஹா. பௌ பிளஸ் அகஹா பாவகஹா. இங்க எப்படி வருது பாருங்க. இப்ப பிளஸ் அவ், அவ் பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அந்த அவ் எங்க இடத்துல ஆவுன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? அப்போ பாவகஹான்னு வருது, மாறுது. இதுதான் வந்து உங்களுக்கு யாந்த வாந்தா தேச சந்தி. இது 4 தான் உங்களுக்கு புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு பாருங்க. வியாழக்கிழமை வகுப்புல நிறைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. இங்கே நான் வந்து கொஞ்சமா கொடுத்துருக்கேன். ஹரே பிளஸ் ஏ ஹரையே, விஷ்ணு பிளஸ் ஏ விஷ்ணவே, தஸ்யை பிளஸ் அஸ்து தஸ்யை பிளஸ் அஸ்து தஸ்யாயஸ்து. அங்க இஸ் வந்து மாறி இருக்கு. தேவோ பிளஸ் இதி தேவாவிதி, கடே பிளஸ் உபவிஷதி கட உபவிஷதி, பிரபாத்தே பிளஸ் உத்திஷ்டதி பிரபாத்த யுத்திஷ்டதி, கிரஹே பிளஸ் ஆசித் கிரஹயாசித், ஸ்தூலோ பிளஸ் ஏதோ ஸ்தூலாவேதோ. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ
நம்ம அடுத்து பார்க்க போறது விசேஷண விசேஷ பாவம். விசேஷண விசேஷ பாவம் இப்ப பார்க்க போறது. இது வந்து பாத்தீங்கன்னா 9வது புக்ல 6 மற்றும் 7 6 மற்றும் 7 பக்கத்துல இருக்கு. 9வது புக்ல இருக்கிற 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. இங்க வந்து ஒரு சின்ன விளக்கங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விசேஷண விசேஷ பாவம்ங்கிறது உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா விசேஷணம்ங்கிறது வந்து பெயர் உரிச்சொல். விசேஷணம்ங்கிறது பெயர் உரிச்சொல். அதாவது நம்ம ஆங்கிலத்துல அட்ஜெக்டிவ் நம்ம சொல்லுவோம். விசேஷம்ங்கிற வார்த்தை வந்து இங்க வந்து பெயர் சொல்ல நினைக்கப்படுது. விசேஷண விசேஷ பாகம் இது எப்படி வர சம்ஸ்கிருதத்துல வந்து இது கொஞ்சம் வித்தியாசம். அதனாலதான் இங்க தனியா சொல்லியிருக்கோம். பொதுவா வந்து இப்போ தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து நல்ல பையனா இருக்கான்னா நம்ம என்ன செய்வோம், அவன் நல்ல சிறுவன் நம்ம சொல்வோம் இல்லைங்களா. அதே இது வந்து ஒரு சிறுமி வந்து நல்ல பெண்ணா இருக்கன்னா நம்ம என்ன செய்வோம், அவள் நல்ல சிறுமி. இதே வந்து ஒரு நல்ல பழம் பாக்குறோம், அப்போ அந்த பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இது ரொம்ப நல்ல பழம். அப்போ பெயர் சொல் தான் சிறுவன், சிறுமி, பழம் என்கிறது மாறுது இல்லைங்களா. ஆனா அதுக்கு உகந்த ஒரு பெயர் உரிச்சொல் அட்ஜெக்டிவ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நல்ல he is a good boy, she is a good girl, it is a good fruit இல்ல nice fruit நம்ம சொல்றோம். இப்போ பாய், கேர்ள், ஃப்ரூட் என்கிற பெயர் சொற்கள் அங்க மாறுபடுது இல்லைங்களா. ஆண் அதாவது சிறுவன், சிறுமி மற்றும் பழம் என்கிறது 3 வகையா மாறிடுச்சு. புல்லிங்கத்துல ஒரு வார்த்தை, ஸ்திரீலிங்கத்துல ஒரு வார்த்தை எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அந்த நல்லங்கிற வார்த்தை வந்து ஏதாவது மாறிச்சுங்களா, இல்ல, அது மாறவே இல்லை. அது அப்படியே நல்லங்கிற எழுத்தோட தான் நிக்குது இல்லைங்களா. ஆண் பாலுக்கு நல்லதா வருது, பெண் பாலுக்கு நல்லதான் வருது. அதே மாதிரி நபும்சகலிங்கம் சொல்லக்கூடிய அதுக்கும் வந்து தமிழ்ல வந்து நல்லங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாதுங்க. எந்த பெயர் சொல்லுக்கு நீங்க ஒரு உரிச்சொல் உபயோகப்படுத்துறீங்களோ, பெயர் சொல் வந்து ஆண்பாலா இருந்துச்சுன்னா உரிச்சொல்லும் ஆண்பாலா தான் இருக்கணும். ரொம்ப வித்தியாசமா கேள்விப்படுறீங்களோ, கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல வந்து நம்ம நிறைய வந்து இதுலதான் மிஸ்டேக் பண்ணுவோம். அதாவது ஒரு பெயர் சொல், ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஒரு பெயர் உரிச்சொல் கொடுக்கணும்னா அப்போ அவன் ஆண்மகனா இருந்துச்சுன்னா அந்த பெயர் உரிச்சொல்லும் அட்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் உரிச்சொல்லும் எதுல இருக்கணும், ஆண்பால் சொற்கள்ல தான் இருக்கணும். எப்படி அது, இப்போ நல்லங்கிறதுக்கு வந்து நம்ம உத்தம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து ஒரு சிறுவனுக்கு நம்ம உபயோகப்படுத்துன்னு சொன்னா சிறுவனுக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம், பாலகான்னு சொல்லுவோம். அப்போ அதே வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இங்கே உத்தமங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், மாறுபாடு செய்யணும், அது மாற்றம் செய்யணும். எப்படி பாலகாங்கிறது வந்து ஒருமையில இருக்கு, ஆண்பால்ல இருக்கு. அதே மாதிரி இந்த உத்தமங்கிற வார்த்தைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், மாத்தணும். எப்படி மாத்துவீங்க, உத்தமஹா பாலகா, அந்த உத்தமங்கிறதுக்கும் அந்த விசர்க்கம் போட்டு உத்தமஹா பாலகான்னு வரும். சரி, பாலகாங்கிற வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்ல, சரி பெண்பால் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பாலிகா. அப்போ இங்க உத்தமஹா பாலிகா போடணுமா, கிடையவே கிடையாது, உத்தமா பாலிகான்னு போடணும். ஏன்னா உத்தமாங்கிறது வந்து பெண்பாலுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது பாலிகாங்கிறது பெண்பால், அது ஒருமையில இருக்கு. அதே மாதிரிதான் இங்க என்ன ஆகும், உத்தமங்கிறது வந்து உத்தமான்னு மாறும். இது வந்து சிங்குலர்ல. இப்ப பாலகங்கிற வார்த்தையுடைய பகுவச்சனம் பார்ப்போம். பாலகங்கிற வார்த்தையுடைய பகுவச்சனம் என்னது, பாலகாஹா இல்லைங்களா. அந்த பாலகாக மாறியும் இந்த உத்தமங்கிறது எப்படி மாறுச்சு, உத்தமாகன்னு மாறுச்சு இல்லைங்களா. அதே மாதிரி பாலகாகன்னு வரும் பொழுது உத்தமாக பாலகான்னு சொல்லி அந்த பெயர் உரிச்சொல்லும் உங்களுக்கு என்ன ஆகணும், மாறணும். இதுதான் வந்து விசேஷண விசேஷ பாவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுறது சம்ஸ்கிருதத்துல. இது வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். ஆரம்பத்துல நம்ம என்ன செய்வோம்னா, ஹிந்தில இருந்து வரும்பொழுது மற்ற லாங்குவேஜ்ல வரும்பொழுது நம்ம டக்குன்னு உத்தம பாலகாக
அஸ்தி, உத்தம பாலகான்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டா கண்டிப்பா தப்பா வரும். உத்தமஹா பாலகா அஸ்தின்னு போடணும். அதே மாதிரி இதுக்கு பன்மை வந்துச்சுன்னா அதுக்கும் பன்மை தான் வரும். பெயர் சொல் அது எதை தழுவி அந்த பெயர் உரிச்சொல் வருதோ அதனுடைய பாலும் அதனுடைய எண்ணும் அது எடுத்துக்கிறோம். அது சொல்றதுதான் இங்க ஒரு ஸ்லோகமா கொடுத்திருக்காங்க. எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்சா விபக்தி விசேஷ்யஸ்ய. எல்லிங்கம் எத் லிங்கம் அதான் இங்க சேர்ந்து எல்லிங்கம் மாறி இருக்கு. எத் லிங்கம், லிங்கம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் சம்ஸ்கிருதத்துல? லிங்கம்னா என்னது? ஜெண்டர், அதாவது பால் இல்லைங்களா? அதாவது விசேஷிய, விசேஷம்னா நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, இங்க விசேஷம்ங்கிறது பெயர் சொல். பெயர் சொல்லுக்குரிய பால் எத் வச்சனம், எந்த நம்பர், எந்த எண், பெயர் சொல்லுக்குரிய எண்கள். அதாவது பெயர் சொல் ஒருமையில் இருந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் ஒருமையில வரும். பெயர் சொல் பன்மையில இருந்துச்சுன்னா அந்த அட்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய பெயர் ஒரு சொல்லும் பன்மையில தான் இருக்கணும். எத் வச்சனம் யாச்சா விபக்தின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இது மேபி இப்போ உங்களுக்கு புரியாது. கண்டிப்பா இரண்டாவது நிலையில நீங்க இதை படிப்பீங்க. ஓகேங்களா? இரண்டாவது நிலையிலையும் உங்களுக்கு இது ரொம்ப அழகாவே நிறைய இன்னும் எலாபரேட்டா நமக்கு ரெண்டாவது நிலையிலையும் நிறைய கொடுத்திருக்காங்க இந்த விசேஷ பாவம். ஓகேங்களா? விபக்தி என்று சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம். ராமஹ ராமோ ராமாஹாங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு பாலகா பாலகோ பாலகாஹ, பாலகம் பாலகோ இல்லையா, அன்னைக்கு எல்லாம் படிச்சோம். பாலகா பாலகம் பாலகேன அந்த மாதிரி நிறைய ரூபங்கள் நம்ம படிச்சோம். வேற்றுமை உருவகள்னு சொல்லக்கூடிய கேசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்ம படிச்சோம். அதான் விபக்தி நம்ம சொல்லுவோம். அது பெயர் சொல் ஒருமையில இருந்துச்சுன்னா உரிச்சொல்லும் ஒருமையில தான் இருக்கும். பெயர் சொல் பன்மையில இருந்துச்சுன்னா உரிச்சொல்லும் பன்மையில இருக்கும். பெயர் சொல் ஆண்பால இருந்துச்சுன்னா உரிச்சொல்லும் ஆண்பால இருக்கும். பெயர் சொல் பெண்பால இருந்துச்சுன்னா உரிச்சொல்லும் பெண்பால இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்டெப் வராங்க. என்னது? யாச்சா விபக்தி. பெயர் சொல் அதாவது அது எந்த ஒரு விபக்தியை பேஸ் பண்ணி வருதோ அதே விபக்தி பேஸ் பண்ணி இந்த உரிச்சொல்லும் மாறும். நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்றேன். இப்போ உத்தமஹா பாலகாஹ அஸ்தி, நல்ல ஒரு சிறுவன் இருக்கிறான். நான் நல்ல சிறுவனை அழைக்கிறேன் சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்போ அகம் பாலகம் ஆஹ்வயாமி. அப்போ பாலகங்கிற வார்த்தை என்னாச்சு? பாலகம்னு மாறிச்சு இல்லைங்களா? அதே மாதிரி உத்தமங்கிறது என்ன ஆகும்? உத்தமம்னு மாறும். அப்ப எப்படி எழுதுறீங்க? அகம் உத்தமம் பாலகம் ஆஹ்வயாமி. நான் ஒரு நல்ல சிறுவனை அழைக்கிறேன். தமிழ்ல நல்லங்கிற வரும், அங்க எந்த மாற்றம் வராது. அதை நீங்க குழப்பிக்க கூடாது. ஓகேங்களா? சோ அதான் இங்க முதல் வார்த்தை சொல்லியிருக்காங்க. முதல் வரி என்ன சொல்லியிருக்காங்க? எல்லிங்கம் எத்வச்சனம் யாச்சா விபக்தி விசேஷ்யஸ்ய. எல்லிங்கம் எத்வச்சனம் யாச்சா விபக்தி. பெயர்ச்சொல்லுடைய ஜெண்டர், பெயர்ச்சொல்லுடைய நம்பர், பெயர்ச்சொல்லுடைய கேசஸ், இது எல்லாமே அப்படியே எதுக்கு வரும்? தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்சா விபக்தி விசேஷணஸ்யாபி. அதே ஜெண்டரும் அதே நம்பரும் அதே விபக்தியும் உரிச்சொல்லுக்கும் வரும், அட்ஜெக்டிவ்க்கும் வரும். அதான் இந்த ஸ்லோகத்துடைய மீனிங். ஓகேங்களா? எல்லிங்கம் யத்வச்சனம் யாச்சா விபக்தி விசேஷ்யஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்சா விபக்தி விசேஷணஸ்யாபி. இது புத்தகத்துல கிடையாது. அதனால இதை பத்தி உங்களுக்கு கேட்கவும் கேட்க மாட்டாங்க. நீங்க கான்சென்ட்ரேஷன் எதுல பண்ணணும்? அந்த வாக்கியங்கள் மட்டும் பண்ணா போதும். இந்த ஸ்லோகத்தை பத்தி நீங்க சொல்லாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் இல்லாம கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு புக்லயே அது கிடையாது. ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்றேன்னா, இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து போனோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, நீலஹா மேகஹா சலதி. நீலஹாங்கிறது ஒரு ப்ளூ கலர் அர்த்தம். ப்ளூ கலரான மேகம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேகஹாங்கிறது ஆண்பால் ஒருமையினால நீலஹாங்கிறதும் என்ன மாறி இருக்கு? நீலங்கிற வார்த்தை நீலஹான்னு மாறிடுச்சு. நீலஹா மேகஹா சலதி. சா பாலிகா, அவள் சிறுமி. சா சதுரா பாலிகா. பாருங்க, சதுரஹான்னு போடாம சதுரான்னு போட்டிருக்காங்க.
என்னன்னா பாலிகா வந்து பெண்பால், அந்த பெண்பால் சொற்களை தழுவி வந்து அந்த உரிச்சொல் வந்ததுனால அந்த பெண்பால் வந்து ஒருமையில இருந்ததுனால அதுவும் ஒருமையில தான் இருக்கு. பன்மையா இருந்துச்சுன்னா என்ன மாறி இருக்கும்? இதுவும் பன்மையா மாறி இருக்கும். சுந்தரம் நகரம் பாரதி அஸ்தி. அழகான நகரம் இந்தியாவில் இருக்கிறது. நகரம் என்கிறது நபும்சகலிங்கம், அதனால சுந்தர என்கிற வார்த்தை வந்து எப்படி மாறி இருக்கு? சுந்தரம்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இதே வந்து ஒரு பெண்பா ஒரு ஆண்பால சொல்லிட்டு என்ன இருக்கும்? சுந்தரஹா பாலகான்னு மாறி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஏஷா உத்தமா ஷாட்டிகா அஸ்தி. இது வந்து மிகச்சிறந்த ஒரு புடவையாக இருக்கிறது. ஷாட்டிகாங்கிறது பெண்பால் சொல், அதனால உத்தமா என்கிற வார்த்தையும் வந்து உங்களுக்கு அங்கே வந்திருக்கு. பகவத்கீதாயாம் உத்தமஹா விசாரஹா அஸ்தி. பகவத்கீதையில் நல்ல கருத்துக்கள் உள்ளன, நல்ல கருத்து இருக்கிறது. விருக்ஷே உத்தமம் பலம் அஸ்தி. மரத்தில் நல்ல பழம் இருக்கிறது. சோ இத விசேஷண விசேஷ பாவம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை லகாரங்களை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? பாணினி மகரிஷி வந்து ஒவ்வொரு, அதாவது பொதுவாக வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து 2000 வினைச்சொற்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். எத்தனை வினைச்சொற்கள் இருக்கு? 2000 வினைச்சொற்கள் நமக்கு சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ பாணினி மகரிஷி என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு வினைச்சொற்களும் எடுத்து ஒவ்வொரு கணங்களா பிரிச்சிருக்காரு. 10 கணங்களா பிரிச்சிருக்காரு. அந்த 10 கணங்களுடைய பேர் வந்து நமக்கு அங்க இருக்கு. ஓகேங்களா? பொதுவா வந்து கேள்வி எழுதுனா இது எத்தனை கணங்களாக பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது கேட்பாங்க. அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும். 10 கணங்களாக இருக்கு. ஒவ்வொரு கணத்திலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வினைச்சொற்கள் வந்து அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. ஏன் பிரிச்சு வச்சிருக்காரு, எதுக்கு இங்க அந்த மாதிரி 10 கணங்களா பிரிச்சாருங்க எல்லாமே நீங்க வந்து எப்ப படிப்பீங்கன்னா, எப்போ கிராமரே வந்து நீங்க ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறீங்களோ உங்களுக்கு அப்போ அது தெரிய வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சம்ஸ்கிருதம் படிக்க போற நம்ம வந்து இதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இதை பத்தி நாலேஜ் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த வினைச்சொற்கள் எப்படி அவர் பிரிச்சிருக்காங்க தெரியும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி படிச்சுட்டோம் இல்லைங்களா? லட் வர்த்தமானே லேட் வேதே என்கிற மாதிரி ஒரு ஸ்லோகமே நம்ம படிச்சாச்சு இல்லைங்களா? இப்போ அதற்குரிய ஒரு சில வாக்கியங்கள் மட்டும் நான் இங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. லட் வர்த்தமானே லேட் வேதே பூதே லுங் லங் லிட்ட ததா வித்யாசேஷேஸ்து லிங் லோட்டோ லுட்டு லிட்டு லிங்குச்ச பவிஷ்யதின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். லட் வர்த்தமான காலஹா, உதாரணம் வந்து அர்ச்சதி. ஓகேங்களா? லட் வந்து வர்த்தமான காலம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அர்ச்சதி கச்சதி பிபதிங்கிறது படிச்சிருக்கோம். அதே மாதிரி லுங் பூத காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்து ஆர்ச்சித், அதாவது நீங்க 5 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. 5 மணி போறப்ப வந்து அம்மா பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. 5:30க்கு வந்து அப்பா வர்றாரு. பூஜை முடிஞ்சா நீங்க கேட்கும்போது இப்பதான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இறந்த காலம்தான். ஆனா உங்களுக்கு அது கால நேரம் வந்து கொஞ்சம் புரியும்ங்கிறப்போ வந்து இந்த லுங் பூத காலம் நமக்கு தெரியும். அதான் ஆர்ச்சித்னு சொல்லி வரும். அதனுடைய ரூபங்கள் மேல வந்து ரொம்ப நீங்க கவனம் செலுத்த வேணாம். உங்க உதாரணத்துக்காக இங்க கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வருங்களான்னா எக்ஸாமுக்கு இதெல்லாம் வராது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் நாலேஜ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆரம்பிச்ச அன்னைக்கு அதனுடைய உதாரணங்கள்லாம் இங்க கொடுக்க முடியல என்னால அன்னைக்கு. சோ அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ லங் நம்ம ஏற்கனவே லங்க பத்தி படிச்சிருக்கோம். கச்சத் அகச்சத் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அனத்தியத்தன பூதகாலம், அதாவது அத்தியன நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். இன்று அனத்தியன இன்று இல்ல, வேற எப்போ நடந்திருக்கு அவ்வளவுதான். ராமாக வனம் கசவான் எப்போ உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா காட்டுக்கு போயிருக்காருங்கிறது மட்டும் நம்ம நம்புறோம் இல்லைங்களா? என்ன காரணம்னா நம்மளுடைய இதிகாசங்கள் வந்து அதை சொல்லிட்டு இருக்கு. சோ நமக்கு கரெக்டா கால நேரம் தெரியல, ஆனா நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு வந்து இந்த லங்கு பிரயோகம் யூஸ் பண்ணுவோம். ஆர்ச்சத். அதே மாதிரி லிட்டும் பாத்தீங்கன்னா பூத காலம் தான். ஆனா பரோக்ஷே நம்ம கண்ணு முன்னாடி நடக்காம வேற எப்போ நடந்திருக்காது. அப்படி ஆனர்ச்சன்னு வரும். அர்ச்சித்தான், அதுவும் அர்ச்சித்தான் தான். இந்த ஆர்ச்சித்து ஆர்ச்சத்து ஆனர்ச்ச இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஆனா பூத காலத்தையும் வந்து 3 பிரிவா அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா ஒண்ணு வந்து கொஞ்ச நேரம் நடந்தது முன்னால, இன்னொன்னு வந்து சுத்தமா எங்களுக்கு தெரியவே தெரியாது அதனுடைய கால நேரங்களை பத்தி,
இன்னொன்னு வந்து நமக்கு முன்னால நடக்காதது ஆனா நடந்திருக்கு. இப்ப நம்ம ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போறோம், நம்ம வந்து போற ஏரியாவுக்கு முன்னால வந்து எதுவுமே மழையில ஒண்ணும் இல்ல. அப்போ நீங்க போற ஏரியால வந்து மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ உங்க கண்ணு முன்னால நடந்துச்சா? இல்ல. உங்க கண்ணு முன்னால கண்ணு முன்னால நடக்கலைங்க சொல்றதுக்கு அது நடக்காம இருக்கா? இல்ல. அதுவும் நடந்திருக்குதான். சோ இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் வரும்போது இந்த பரோக்ஷேன்னு கொடுத்திருக்காங்க. பரோக்ஷேன்னா நமக்கு முன்னால் நடக்காதது ஆனா நடந்ததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் ஆனர்ச்சன்னு ஒரு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு விதிலிங்க. விதினா கண்டிப்பா செய்யணுங்கிற ஒரு இது. இப்போ ஒரு மாணவன் வந்து இருக்கான், ஆசிரியர் சொல்றாரு நீ கண்டிப்பா படிக்கணும்னா சொல்றோம் இல்லையா? அடுத்த மாசம் எக்ஸாம் வருது, நீ கண்டிப்பா படிச்சு எழுதியே ஆகணும். அப்போ ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல சொல்றது வந்து விதிலின்னு சொல்லுவாங்க. அர்ச்சேத் கண்டிப்பா அவ என்ன செய்யணும், அது பூஜைக்கு தான் செய்யணும்னு சொல்றது அர்ச்சேத். இன்னொன்னு ஆஷிர்லிங்க. ஆஷீத், அர்ச்சியாத், அது நம்முடைய விருப்பத்தை சொல்றது. அவ வந்து பூஜை பண்ணா நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லைங்களா? அந்த இதுக்கு சொல்றதுதான் என்னது அந்த அர்ச்சியாத். அவன் கடவுளை பூஜிக்கட்டும், இது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசிகி, என்னுடைய விஷ், இதெல்லாம் அவன் செஞ்சா நல்லதுங்கிறது நினைக்கிறது போது இது வர்றது. ஓகேங்களா? அப்புறம் லோட் ஆக்ஞா. ஆக்ஞான்னு நமக்கு தெரியும், கட்டளை இல்லைங்களா? அந்த கட்டளை வந்து எப்படி இங்க வருதுன்னா அர்ச்சதுன்னு வருது. நீ கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும், நீ அர்ச்சிக்க வேண்டும் நம்ம சொல்றதுக்காக உபயோகப்படுத்துறதா என்னது இந்த லோட்டு. அடுத்து வந்து லுட். அனத்தியத்தன பவிஷ்யத். அது இன்னைக்கு நடக்காது, இனிமே நடக்க போகுது. அது எப்போ நம்ம சொல்ல முடியாது. அர்ச்சிதான்னு வரும். அது பேர் அது அர்ச்சிதா. இதுவும் வந்து ரொம்ப இதுல இறங்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான பிரயோகங்கள். நீங்க வந்து வரப்போகின்ற வகுப்புகள் இதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. இப்போதைக்கு நான் உதாரணத்துக்கு அதை டெஃபினேஷன் சொல்லணும், டிஃபரன்சியேஷன் புரிய வைக்கணும்னு சொல்றதுக்காக தான் இங்க கொடுத்துருக்கேன். அப்புறம் லெட்டு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம், பவிஷ்யத் காலம் படிச்சாச்சு இல்லைங்களா? படிஷ்யதி, லேகிஷ்யதி, அவன் படிப்பான், எழுதுவான். அர்ச்சிஷ்யதி, அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், பூஜிப்பான்ங்கிறது. லிருங் விதி, ஆர்ச்சிஷ்யத், அதாவது இது எப்படின்னா நடந்திருந்தா இது நடந்திருக்கும் அந்த மாதிரி. இப்போ நல்லா படிச்சிருந்தா நல்லா பாஸ் ஆயிருப்ப. சோ இது ரெண்டுமே வந்து இனிமே நடக்க போறது, ஆனா நடக்குமாதும் தெரியாது இல்லைங்களா? நீ நன்றாக படித்தால், இப்போ ஒரு மாணவன் வந்து எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப சொல்றோம் நீ இதே மாதிரி நல்லா படிடா, நீ கண்டிப்பா என்ன செஞ்சிருவ, நீ பெரிய ஆளா வருவ. அப்ப இது ரெண்டுமே இனிமேல் தான் நடக்க போகுது. இவன் வந்து படிக்க ஆரம்பிக்கல, இனிமே இப்படி படிச்சா இப்படி நடக்கும்ங்கிற சொல்றதுக்காக தான் இந்த லிருங்கு பிரயோகம். இதுவும் வந்து ஒரு விதி தான், அது ஒரு கட்டளை மாதிரிதான். அது இது நீ பண்ணணும், நீ பண்ணணும் நல்லா இருப்ப, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது வந்து விதின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 10 லகாரங்களை பத்தி இப்போ ஏற்கனவே படிச்சோம். இதுதான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் உங்களுக்கு பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாலகா தேவம் அர்ச்சதி, ராமஹ பாடம் அப்படத், பாலகா தேவம் ஆர்ச்சித், காளிதாசக காளிதேவம் ஆனர்ச்ச. நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஆனர்ச்சன்னு சொல்றோம் இல்லைங்களா? காளிதாசன் வந்து காளியை வந்து கும்பிட்டாரு, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பாலக்காக கிருஷ்ணம் அர்ச்சதோ, கண்டிப்பா மாணவன் என்ன செய்யணும், கிருஷ்ணரை பூஜிக்கணும். பாலக்காக தெய்வம் அர்ச்சேத், சிறுவன் வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த கடவுளை அர்ச்சித்தே ஆகணும். ஆசிர்லிங்க பாலக்காக தேவியும் அர்ச்சியாத், அவன் அர்ச்சித்தா அது பூஜை பண்ணா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி. பாலக்காக தேவம் அர்ச்சிதா, சிறுவன் வந்து அர்ச்சிப்பான். பாலக்காக தேவம் அர்ச்சிஷ்யதி, இதுவும் அதேதான், ஆனா வேற வேற பிரயோகம். எதி பாலகா தேவம் ஆர்ச்சிஷ்யத் தஹி சந்துஷ்டக அபவிஷ்யத், அது ஒருவேளை மாணவன் வந்து கடவுளை பூஜித்திருந்தால் அவன் சந்தோஷம் அடைந்திருப்பான். சோ இது ரெண்டுமே வந்து எதிர்காலத்தில் நடக்க போறது, அதனால இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது 10வது புத்தகத்துல இருக்கிற சுபாஷிதம். நம்ம 9வது புக்கில் இருக்கிற சுபாஷிதம் நம்ம ஏற்கனவே முடிச்சாச்சு இல்லைங்களா? ந கிஞ்சித் சகசா காரியம் காரியம் காரியவிதா கோச்சின்னு படிச்சோம் இல்லைங்களா? அது 9வது புக்ல. இப்போ 10வது புத்தகத்துல இருக்கிற அந்த சுபாஷிதம் நம்ம பார்ப்போம். வயமிக பரிதுஷ்டா பல்கலைத்வம் துகூலைஹி சம இஹ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷஹ
சது பவதி தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசீச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹா. வயமிக பரிதுஷ்டா. அதாவது ஒரு யோகி வந்து ஒரு அரசர்கிட்ட சொல்றாரு, ஒரு துறவி வந்து ஒரு அரசர்கிட்ட சொல்றாரு, வயம் இக எங்களை போல், பரிதுஷ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துஷ்டானா சந்தோஷம்னு அர்த்தம், துஷ்டானா வேற மாதிரிங்க. ஓகேங்களா? தா தா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இதெல்லாம். பரிதுஷ்டா ஃபர்ஸ்ட் தா இருந்துச்சுன்னா சந்தோஷம், சந்துஷ்டி சந்தோஷான்னு வரும். ஆனா இதே வந்து துஷ்டா தா போட்டீங்கன்னா பரிதுஷ்டானா மிக மிக மோசமானவன்கிற மீனிங்ல மாறிடும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பரிதுஷ்டா வயம் இக பரிதுஷ்டா எங்களை போல யார் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வல்கலைஸ்து அகம் வல்கலைஸ்துவம் துகூலைகி. நாம என்ன செஞ்சிருக்கோம்? வல்கலம், வல்கலம் மர உரின்னு அர்த்தம். வல்கலம்னா என்னது? மர உரி. துகூலம் ரொம்ப சாதாரணமா இருக்கிற அந்த மர உரி, அதாவது காவி உடை வந்து நாங்க போட்டிருக்கோம். சம இக பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா. நீயும் எங்களை மாதிரி என்ன செஞ்சிருக்க? சமமா தான் சந்தோஷமா இருக்க, விசேஷமா இருக்க. ஆனா என்ன விசேஷம் இருக்கு? சது பவதி தரித்திரம் எஸ்ய திருஷ்ண விஷாலா. ஆனா அடுத்த லைன் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நாங்க காட்டுலதான் இருக்கோம், குடிசைகள்ல தான் வசிக்கிறோம், மர உரி அந்த காவி உடை தான் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அணிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீயும் சந்தோஷமா இருக்க. எப்படி? ரொம்ப விசேஷமான ஆடைகளால, ரொம்ப விசேஷமான போஜனங்கள்லாம் சாப்பிட்டு, நீயும் விசேஷமான மாளிகையில இருந்து நீ இருந்துகிட்டு நீ என்ன செய்யற? சந்தோஷமா இருக்க. ஆனா சத்து பவதி யார் வந்து ரொம்ப ஏழ்மையானவன் சொல்லி, ஆனா எஸ்ய திருஷ்ணா விஷாலா யாருடைய திருஷ்ணா எதிர்பார்ப்பு. திருஷ்ணானா பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லணும்னா தாகம்னு சொல்லுவோம். திருஷ்ணானா தாகம், அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அது எப்போ விஷாலமா ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஏழ்மையா மாறிடுவாங்க, ஏழையா மாறிடுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப எங்கிட்ட வந்து ஒரு 1,00,000 நான் மாசம் சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லா விதமான விசேஷங்களும் கிடைக்குது, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய தேவைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அதிக பாகமாக ஆக ஆக என்ன ஆகும்? அந்த எனக்கு வந்து 1,00,000 கிடைக்கிறது பெருசா தெரியாது. எனக்கு இன்னும் வேணும், என்ன வேணும், எனக்கு சம்பளம் பத்தல சொல்லி நான் இப்ப எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன்? எவ்வளவுதான் 1,00,000 சம்பாதிக்கிறவனா இருந்தா கூட நான் அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவேன்? என்னுடைய மனதை வந்து நான் ரொம்ப ஏழ்மையா ஃபீல் பண்ணுவேன். எங்க வீட்டு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசையில வந்து ஒரு 10,000க்கு ஒரு பையன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்ன காரணம்? தேவைகள் வந்து கூட குறைய இருக்கும் பொழுது. எப்போ தேவைகள் அதிகமாகுதோ அப்போ நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம்? நம்மளே வந்து ஏழ்மையா நினைக்க ஆரம்பிச்சோம். ஐயோ முடியலையே, என்னால முடியலையே, நான் இவ்வளவு கேவலமா இருக்கேனே, நான் இவ்வளவு ஏழ்மையா இருக்கேனே, அப்படி இருக்காங்களே, எப்படி அப்படிதான் நினைக்க தோணுமே தவிர அவங்களுக்கு வந்து நான் இவ்வளவு வசதிகளோடு இருக்கேங்கிற மனப்பான்மை வரவே வராது. அதான் சது பவதி தரித்ரஹா யஸ்ய திருஷ்ண விஷாலா. சது பவதி தரித்ரஹா யஸ்ய திருஷ்ண விஷாலா. சோ அவனுடைய மனமானது எப்படி இருக்குன்னா, எப்போ வந்து தாகம், அந்த வேண்டும் என்கின்ற தாகம் அதிகமா இருக்கோ அப்ப என்ன ஆகும்? அவன் ரொம்ப ஏழ்மையா நினைக்கப்படுவான். மனசீச்ச பரிதுஷ்டே போர்த்தவான் தரித்ரஹா. அதாவது மனசுல வந்து திருப்தி இருந்தாலும் அப்போ அவன் எப்படி நினைக்கப்படுவான்? அவன் வந்து அந்த தரித்திரன்ங்கிறது வந்து அவனுடைய மனதை பொறுத்துதான் அமையுமே தவிர அவன்கிட்ட இருக்கிற பொருளை பொறுத்து கிடையாது. மனசீச்ச பரிதுஷ்டே மனதில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை பார்த்துதான் அதுல வந்து அர்த்தவான். அர்த்தம்னா இங்க வந்து பொருள் கிடையாதுங்க. அர்த்தம்னா என்ன பொருள்? பணம் பொருள், அந்த மீனிங் வரும். ஒண்ணு வந்து மீனிங்க்கு பொருள் இல்லைங்களா? மீனிங் அர்த்தம் அதுக்கு பேரு அப்படி சொல்றோம். பட் இங்க அர்த்தம்ங்கிறது ரெண்டு மீனிங். ஒண்ணு வந்து ஒரு பொருளுக்குரிய அர்த்தம், இன்னொன்னு செல்வத்துக்குரிய பொருள். சோ இது எல்லாமே வந்து அர்த்தம்ங்கிற மீனிங் தான் வருது. அப்போ கோ அர்த்தவான் கோ தரித்திரஹா. அப்ப தெரிஞ்சிடும் யார் வந்து நல்ல பணக்காரனாகவும் யார் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருவோங்கிறதா இதனுடைய பொருள். வயமிக பரிதுஷ்டா. நான் தமிழ்ல இருக்கிறது அப்படி வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு யோகி அரசனிடம் கூறுகிறார், நாங்கள் இங்கு ஆசிரமத்தில் மரவுரி ஆடைகளை அணிந்து திருப்தியாக இருக்கிறோம்.
நீயோ பட்டாடைகளால் மகிழ்கிறாய். சாதாரணத்திலும் விசேஷத்தாலும் நம் இருவரின் மகிழ்ச்சியில் சமமானதான். நீ என்னமோ பெரிய மாட மாளிகையில இருந்து சந்தோஷமா இருக்க, நான் குடிசையில இருந்துகிட்டு சந்தோஷமா இருக்கேன். அப்போ யார் ஏழை? யார் அதிகமாக ஆசை உள்ளவன்? உண்மையிலேயே அவன் தான் ஒரு ஏழை. யார் பணக்காரன்? மனதில் போதும் என்ற மனப்பான்மை, மனசிச்ச பரித்துஷ்டே, மனம் ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு எதுவுமே வேற போதும்பா, எனக்கு இது மட்டும் போதும், இருக்கிறத வச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே பணக்காரனுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்காரு. சோ இதுதான் சுபாஷிதம்.